அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். தொடர்ந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து சிறந்த கருத்துக்களை பதிவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அதாவது ஜோதிடத்தை நல்ல ஒரு குருவின் துணையோடு கற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். அது ஜோதிடத்திற்குத்தான் முற்றிலும் பொருந்தும். குரு இல்லாத வித்தை ஜோதிடத்தில் சரிவர பலன் சொல்லி வெற்றி பெற முடியாது. சிலருக்கு குருமார்கள் துணையின்றி சுயமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் அந்த கர்ம வினை அவரவர் ஜாதகத்தில் இருக்கும். அதை பொறுத்து அவர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம், பலன் சொல்லலாம், பலன் சொல்லி தொழில்முறை ஜோதிடராகவும் இருக்கலாம். ஆனால் குருவை நிந்தனை செய்தோ, குருவை புறந்தள்ளியோ, குருவை உதாசீனப்படுத்தியோ, குருவை மதிக்காமல் தொழில் கற்றுக்கொண்டு ஜோதிடம் சொல்ல முற்படுமானால் பலன் சொல்வதில் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம் என்ற மன உளைச்சலுக்கு அந்த ஜோதிடர் ஆளாவார். எனவே வளரும் ஜோதிடர்கள் குருமார்களை மதியுங்கள். குருவின் துணையோடு, குருவின் ஆசீர்வாதத்தோடு இந்த தொழிலை கற்றுக்கொண்டு சிறப்புற உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் பார்த்தவுடன் இவர்கள் இரட்டை குழந்தைகள் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்கின்ற ஒரு ஜோதிட தொழில்நுட்பத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்த இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தை கண்டுபிடிப்பதற்கு 4 விதிமுறைகள். இந்த 4 விதிமுறைகளையும் பயன்படுத்தி நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக உங்களுக்கு விளக்குகிறேன். முடிந்தவரை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், இல்லையெனில் நன்கு மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மிக எளிமையான விதிகள் தான், எழுதி வைத்து கொண்டால் நல்லது. 4 விதிகளை பயன்படுத்தி நான் எப்படி இரட்டை குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அடுத்த காணொளியில் சில எடுத்துக்காட்டு ஜாதகங்களை போட்டு அதன் மூலமாக மிக அழகாக புரியும்படி நீங்கள் நன்கு தேர்ச்சி பெறுமாறு நான் சொல்லித்தர காத்திருக்கிறேன். அது என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு. இப்போ நம்ம 4 விதிகளுக்குள் போவோம். இதில் முதலாவது விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில், அதாவது ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் லக்கணமோ அல்லது லக்கணாதிபதியோ அந்த ஜாதகத்தில் உள்ள 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதனோடு தொடர்பு பெறுகிறதா என்று பார்க்க வேண்டும். அதாவது லக்கணமோ லக்கணாதிபதியோ 3ஆம் இட அதிபதியோடு, 5ஆம் இட அதிபதியோடு, 7ஆம் இட அதிபதியோடு, 9ஆம் இட அதிபதியோடு, 11ஆம் இட அதிபதியோடு தொடர்பு பெறுகிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன் அந்த இடங்களை நாம் சொல்கின்றோம் என்றால், 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், 3க்கு 3ஆம் இடம் 5, 5க்கு 3ஆம் இடம் 7, 7க்கு 3ஆம் இடம் 9, 9க்கு 3ஆம் இடம் 11. எனவே அது சகோதரஸ்தானங்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் லக்கணத்தோடு லக்னாதிபதியோடு தொடர்பு பெற்றுள்ளா என்பதை முதலில் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதையும் விரைவாக பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது முதல் விதி. இப்போ நம்ம 2வது விதிக்கு போவோம். 2வது விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்கணமோ அல்லது லக்னாதிபதியோ பாதகாதிபதியோடு தொடர்பு பெற்றுள்ளதா அல்லது பாதகஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்து அதிலே ஒரு துணை விதி,
அந்த லக்கணமோ லக்னாதிபதியோ 3 11ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றுள்ளதா என்று பார்க்க வேண்டும். இது இரண்டாவது விதி. மூன்றாவது விதி, லக்கணத்திற்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் லக்கணம், இந்த இடங்கள் திதிசூன்யம் பெற்றுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த திதிசூன்யத்தை பார்ப்பதற்கு முன்னால் பஞ்சாங்கத்தில் அதற்கான விளக்கம் உள்ளது. அதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். லக்கணம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் திதிசூன்யம் பெற்றுள்ளதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவது விதி. நான்காவது விதி, லக்கணம் அல்லது லக்னாதிபதியோடு ராகு கேது தொடர்பு உள்ளதா என்று பார்க்க வேண்டும். இது நான்காவது விதி. இந்த 4 விதிகளையும் பொருத்தித்தான் ஒரு ஜாதகத்தில் இந்த குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் என்பதை பார்க்க முடியும். இந்த 4 விதிகளையும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த, அதாவது உங்களுக்கு அறிமுகமான இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தில் இதை பயன்படுத்தி பாருங்கள். நான் அடுத்த காணொளி வழங்கும்போது அதில் எடுத்துக்காட்டு ஜாதகங்களை போட்டு உங்களுக்கு தெளிவாக, அதாவது ஒளிவு மறைவின்றி நல்ல தெள்ள தெளிவாக உங்களுக்கு புரியும்படி இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க நான் தயாராக உள்ளேன். அதற்கு அடுத்தாற் போல நான் இந்த காணொளியை பாகம் 1 என்று குறிப்பிட்டுள்ளேன். பாகம் 1, பாகம் 2 என தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் ஆதரவை பொறுத்து நான் பல பாகங்களாக வெளியிட்டு இதில் ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்தி முடிக்க வேண்டும். அது என்னுடைய ஆசை. அதற்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். இறுதியாக நான் என்னிடம் உள்ள ஒரு சில பக்க குறிப்புகளை, நான் என்னுடைய ஆய்வுகளை கட்டுரையாக நான் எழுதி வைத்துள்ளேன். காணொளியின் இறுதி நாட்களில் கால நேரம் கிடைக்கும்போது அந்த என்னுடைய ஆய்வு குறிப்புகளை உங்களுக்கு நான் வெறும் அஞ்சல் செலவை மட்டும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதை இலவசமாக வழங்க காத்திருக்கின்றேன். அதற்காக நீங்கள் எந்த தொகையும் எனக்கு தர வேண்டியதில்லை. அதை நான் பின்வரும் நாட்களில் அதை உங்களுக்கு செய்தியாக அடுத்தடுத்த காணொளியில் அதை அறிவிப்பேன். அதற்கு அடுத்தாற் போல இந்த 4 விதிகள் மட்டுமின்றி ஒரு ஜாதகத்தை, ஐயா இந்த 4 விதிகளை பயன்படுத்தி அந்த குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் என்பதை காண்பதற்கு மிகுந்த கால நேரம் ஆகுமே என்ற கேள்வி உங்களிடம் எழும். அதிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. எடுத்த மாத்திரத்தில், ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் இந்த ஜாதகம் இரட்டை குழந்தையாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு சில வரிகளில் உள்ள சூட்சமங்களையும் நான் உங்களுக்கு வரும் காணொளிகளில் கண்டிப்பாக வழங்குவேன். இது ஒரு தெளிவான பாடம். இது ஒரு நாள் முழுக்க வகுப்பு நடத்தி சொல்ல வேண்டிய பாடம். அதனால் ஒரு காணொளியை 10 நிமிடத்திற்கு மேல் பதிவிடுவது பொருத்தமற்றது. அது மற்றவருடைய பணியை பாதிக்கும். அதனால் நான் குறைந்த அளவில் நேரத்தை செலவிட விரும்புவதால் தான் நான் தொடர்பாகங்களாக இதை வழங்கி அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு நான் வழங்க உள்ளேன். நீங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க. மற்ற ஜோதிட உறவுகளுக்கு, அதாவது வளரும் ஜோதிடர்களுக்கு தயவுசெய்து பகிர்க. அனைவரும் ஜோதிட ரகசியங்களை கட்டணமின்றி நாம் பெற வேண்டும். என்னுடைய ஆசைக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.